ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இது கூட 2 பிரியாணி இலை, 2 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். இது கூட 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் தயிராக சேர்த்துக்கோங்க. தயிர் புளிச்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நான் 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். சிக்கன் தண்ணி விடும், அதுக்காக நான் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு விசில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு விசில் விட்டு வச்சு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ எனக்கு தேவையான அளவு அரிசி எடுத்து 1/2 அன் ஹவர் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை அது கூட சேர்த்துக்கிறேன். நான் அரிசி எடுத்த கப்புலையே 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். 1 கப்பு அரிசி எடுத்துருந்தோம் அப்படின்னா 2 கப்பு தண்ணி விட்டுக்கணும். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்துட்டு அதிகமாக தெரியணும், அப்போ தான் சாப்பாடு வெந்து வரையில் சாப்பாட்டுக்கெல்லாம் உப்பு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நான் 3 விசில் வைப்பேன். உங்களோட அரிசி எப்படி வேகுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம பிரியாணி தயாராகிடுச்சு. பாருங்கள், ஒன்று ஒட்டாமல் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் பிரியாணி. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.